போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பேட்ச் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பேட்ச் 1 குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே டெய்லி பிளானை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேட்ச் 1 மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கு தனியாக இன்னொரு பேட்ச் வேணும், நியூ டேட் பேஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பிளான் வேணும், ஸோ நியூவாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக புது ஒரு டேட்டில் இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பிளான் டீட்டெயில்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 9 டேஸ்க்கு எப்படி பிளான் போக போகுது, அந்த பிளானுக்கான பிடிஎஃப், அதே போல் கிளாஸஸ் வந்து அதியமான் டீமோட ஆப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 9 டேஸ்க்கு அப்டேட் பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டெமோ கிளாஸஸும் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளான் எப்படி இருக்கும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். பட் வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறோம், எப்படி கிளாஸஸ் இருக்க போது, எப்படி கொடுக்க போகிறாங்க, நமக்கு அந்த கிளாஸஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணினா தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்தவரையும் நீங்கள் அதியமான் டீமோட ஆப் இல்லை உங்களுடைய லேப்டாப் இல்லை சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் இருந்தால் போதுமானது. ஆன்லைன் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் விருப்பப்படக்கூடிய டைமில் நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். மினிமம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும், 4 மணி நேரம் கூட கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்குமான பிளான் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் என்ன படிக்கணுமோ அதற்கான பிளான் எல்லாமே கொடுத்துருவாங்க, அதற்கான வீடியோஸ் கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அந்த வாரத்தில் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5 நாளுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸ் இல்லை ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும். ஒரு மினிமம் வந்து ஒரு 300 கொஸ்டினாவது டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா? 300 400 கூட போகும். பட் 2 டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? மினிமம் 2 டெஸ்ட் 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அது அந்தந்த வாரத்துக்கான பிளானை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் அதியமான் டீமோடைய ஆப்லேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதற்கான பிடிஎஃப் தான் இது. ஸோ என்னைக்குள்ள சார் நான் ஜாயின் பண்ணணும், என்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சார் நான் இப்போ போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அதியமான் டீமோட ஆப்பில் கோர்சஸ், சரிங்களா, ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் நிறைய கோர்ஸ் இருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது தமிழ் மீடியமுக்கான பேட்ச். ஸோ ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரல் தமிழ் 100 வினாக்கள் கேட்கக்கூடிய ஜென்ரல் தமிழும் கவர் பண்ணிடுவோம். அதே போல் ஜிஎஸ், சரிங்களா, இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிளாஸஸாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதியமான் டீம் வந்து நீங்கள் புக்ஸ் வாங்கியிருக்கீங்க, மினிமம் வந்து ஒரு 12 புக்ஸ் இல்லை 15 புக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஆஃபர் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாகவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 12 புக்ஸோ இல்லை 15 புக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 15 புக்ஸ் வரும். மேக்ஸ் தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் புக்ஸ் இருக்கும். ஸோ புக்ஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா அதியமான் டீமுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பிளான் பிடிஎஃப் நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ளஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், கிளாஸஸ் எப்படி அப்டேட் பண்ணுவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுப்போம். கோர்ஸுக்கான ஃபீஸ் நோட் பண்ணிக்குவாங்க. இதை இன்ஸ்டால்மெண்ட்லையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் ரைஸ் ஆகுமோ அது எல்லாமே இருக்குது. யார் யார் கிளாஸஸ் எடுப்பாங்க, கிளாஸஸ் எப்படி இருக்கும், எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம், அதே போல் யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கும் பெய்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், கிளாஸஸ் எப்படி கொடுப்போம், இது எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஆப்பில் எப்படி அப்டேட் பண்ணி கொடுப்போம், இந்த மாதிரி ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இந்த பிடிஎஃப் ஒரு டைம் பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிளான் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் பிளான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ், எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவாக இருக்கும். அதே போல் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆப்லேயே அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். கிளாஸஸ் ஜனவரி 12ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டாப்பிக்கோ அதற்கான கிளாஸும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டைமிங் அந்த கிளாஸ் இருக்கும் அப்படின்றதும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எனி டைம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போவே கிளாஸஸும் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் இப்போ என்ரோல் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கான கிளாஸை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை 12ஆம் தேதி தான் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போவே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 9 நாளுக்கான கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு டெமோ கிளாஸஸ் வேணும், நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டெமோ கிளாஸும் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கான டெமோ கிளாஸஸ் இருக்கும், ஒரு வாரத்துக்கான பிளான் ஃபாலோ பண்ணிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி பிளான் கொடுத்துருவோம். கிளாஸஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு கட் ஆஃப் தான் முக்கியம். சரியா? போஸ்டிங் வாங்கியே ஆகணும். அப்போ கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம், அதே போல் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தமிழில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிளாஸஸில் இருக்கும். சரிங்களா? அதே போல் மேக்ஸில் 25 வாங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே கிளாஸஸில் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து கிளாஸஸ் போகும். சரிங்களா? ரொம்ப குயிக்காகவே வந்து தமிழ் மேக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் பிளான் இருக்கும். பேரலாக உங்களுக்கு ஜிஎஸும் இருக்கும். வெறுமனே தமிழ் மட்டும் வெறுமனே மேக்ஸ் மட்டும் இருக்காது, எல்லாத்துக்குமே வெயிட்டேஜ். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். ஸோ கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு தேவையானது எதெல்லாம் நம்ம படித்தோம்னா கட் ஆஃப் ரீச் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்கும். ஸோ பிளான் பார்த்தாவே இருக்கும். தமிழ் மேக்ஸ் அதே போல் அடுத்த நாட்கள் கிளாஸஸில் உங்களுக்கு ஜிஎஸ்மே ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், ஐஎன்எம்மாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸஸில் ஆட் ஆகும். யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே வந்து கிளாஸஸில் ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான்மே நீங்கள் பாருங்கள். பிளான்கான பிடிஎஃப் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது செகண்ட் டேவுக்கான கிளாஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸ்க்கான டைமிங் திருக்குறள் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கும். பிளான் பார்த்தாவே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ் டாபிக், ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம், எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எது ரொம்ப முக்கியமோ அந்த டாபிக் முதல் வாரமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் உங்களுக்கு யூனிட் 8லேயும் இது யூஸ் ஆகும், ஹிஸ்ட்ரிலையும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்தளவு ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே கிளாஸஸாக வரும். ஸோ ஒரு வாரத்துக்கான கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஹாலிடே இருக்கும். சரிங்களா? படிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் இருக்கும், அது ஒவ்வொரு வாரம் மாறும். சரிங்களா? இந்த வாரத்துக்கான டைமிங் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வாரத்துக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு நாள் டைமும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தேவை இல்லையா? ஸோ டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமிங்கும் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு வாரமும் மாறும். இந்த வாரத்தில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 8 9 நாட்கள் பிளான் சொன்னோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு 6 நாள் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, 6 டேஸ் வந்து படிக்க போகிறீங்க. அடுத்த ஒரு நாள் ஸ்டடி டே இருக்கும் போது படிக்க போகிறீங்க. அடுத்து 8வது நாள், சரிங்களா, 8வது நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, மறுபடியும் 9வது நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ இதுலேயும் வந்து டெஸ்ட் இருக்கும், இதுலேயும் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் இதுலேயே ஒரு 100 கொஷின் இருக்கும். ஃபஸ்ட் டைமுக்கு ஒரு 100 கொஷின் கொடுத்துருப்போம். அதே போல் மேக்ஸ் தனியாகவே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? தமிழ் தனியாக டெஸ்ட் இருக்கும், மேக்ஸும் தனியாக டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ஒரு நாள். அடுத்த நாளும் மறுபடியும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 9th டே, சரிங்களா? மறுபடியும் 9th டேவும் உங்களுக்கு வந்து டெஸ்ட். ஸோ இது செகண்ட் டேர்ம். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம்லேயும் மறுபடியும் 100 கொஷின். ஸோ தமிழ் எந்த அளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் செகண்ட் டேர்ம்லேயும் 100 கொஷின். அப்புறம் ஜிஎஸ்ல என்ன படிச்சீங்களோ அதில் ஒரு டெஸ்ட். ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் மறுபடியும் ஒரு டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து பக்காவாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல பிளானை செக் பண்ணுங்கள். பிளானில் என்னென்ன கொடுத்துருக்கும் அப்படின்னு பாருங்கள். அது உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிளானில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோஸும் வந்துடும். அதே போல் ஒவ்வொரு வாரத்துக்கும் டெஸ்ட்டும் இருக்கும். இப்படி படிக்கணும் அப்படின்றவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு வெறுமனே டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் குரூப் 4க்கு அப்டேட் பண்ணியிருப்போம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இது குரூப் 4க்கான தமிழ் மீடியம் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு குரூப் 2 குரூப் ஏக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி குரூப் 2 குரூப் ஏக்கு வீடியோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நான் குரூப் 4க்கும் படிக்கிறேன், குரூப் 2க்கும் படிக்கிறேன், இதில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா குரூப் 4க்கும் குரூப் 2 குரூப் ஏக்கும் உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸும் உங்களுக்கு சேமாக தான் இருக்க போகுது. ஸோ குரூப் 4க்கு படிக்கும் போதே நீங்கள் குரூப் 2க்கும் படிச்சுக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் குரூப் 2க்கு டெடிக்கேட்டடாக நான் படிக்கணும் அப்படின்றவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் குரூப் 4க்கு படிக்கிறேன்,
குரூப் 4க்கு எனக்கு கைடன்ஸ் வேணும், குரூப் 4ல இருக்கக்கூடிய பொது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், குரூப் 4க்கு வெயிட்டேஜ் என்னவோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் படிச்சுட்டு வரணும் அப்படின்றவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதியமான் டீமோட ஆப்பில் போயிட்டு ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் கோர்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? சார் எனக்கு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க என்னோட டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், இதே பிடிஎஃப்லையும் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 8681859181. சரிங்களா? இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதியமான் டீமோட ஆப்லேயும் நீங்கள் இந்த கோர்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் சிஸ்டமில் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா courses.athiyamanteam.com அப்படின்ற யூஆர்எல் வந்தீங்கன்னா ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் மீடியமுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டென்ட் அப்படின்ற மெனு தான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கண்டென்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு கோர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நான் ஷோ பண்ண பிடிஎஃப் இதுலேயே அப்டேட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே பிடிஎஃபாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு குரூப் 4 சிலபஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். டெமோ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெமோ பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஆல்ரெடி நான் டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிளாஸஸ் வேணும், நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் இங்கே பை நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த் 1 ஃபர்ஸ்ட் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கான பிளான் இருக்கும். டே 1லேருந்து டே 9 வரலையும் பிளான் வீடியோஸ் இது எல்லாமே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டே 1க்கான வீடியோஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டே 1 வீடியோஸ், டே 2, டே 3, டே 4, டே 5 இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோஸ். அதே போல் உங்களுக்கு டே 8ல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு, ஸோ டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? டெஸ்ட்டும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். அதே போல் டே 9 மறுபடியும் டெஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேயுமே டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட், ஸோ தமிழுக்கு டெஸ்ட், அதே போல் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இது மொபைல்லையும் உங்களுக்கு இதே போல் இன்டர்ஃபேஸ் இருக்கும், மொபைல்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பை நவ் கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க பேமெண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லையும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிக்க முடியும். ஸோ ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்த வாரத்துக்கான பிளான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஒரு வாரம் முடித்த அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான பிளான் ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு அப்டேட் ஆகும். ஸோ இதே போல் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? அதே போல் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் ஆப்லேயே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கிளாஸஸ் எப்படி இருக்கும், எப்படி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, லைவ் வந்தால் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் தனி வீடியோவில் கூட அதை அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எப்படி ஆப் யூஸ் பண்ணணும், எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மொபைலில் ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. சார் பேமெண்ட் வந்து நான் ஒரே டைம் பேமெண்ட் பண்ணுறேன், ஒரே டைம் நான் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சரிங்களா? உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை சார் நான் ஒரே டைம் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றவங்க இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இருக்காது. ஒரே டைம் பேமெண்ட் பண்ணும்போது என்ன பேமெண்ட் வருதோ அதே தான் 3 டைம் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போதும் அதே சார்ஜஸ் தான் வரும், எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணது அடுத்த ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட், மொத்தமாக 3 இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் 2 இன்ஸ்டால்மெண்ட், மொத்தமாக 3 டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபுல் பேமெண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ எந்த விதமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அமௌண்ட் இல்லாதவங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே டெஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வீடியோஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும். இந்த கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அதிகமாட்டுக்கு நான் எதுவுமே வாங்கலை சார், நான் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான இந்த ஃபீஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அதிகமாட்டு உங்களுக்கு 11 புக்ஸோ இல்லை 12 புக்ஸோ இல்லை 15 புக்ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, மினிமம் வந்து ஒரு 12 புக்ஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபீஸ் இதுலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒரு 2500 அந்த ரேஞ்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ பேமெண்ட் பண்ண முடியாதவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆற்றவரம். நன்றி, வணக்கம்.